as a neat aspirant உங்களுக்கு தெரிய வேண்டியது basics are very 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 crucial so that you can complete your syllabus. Hello, I am Harish, a NEET 2026 aspirant, and நான் உங்களுக்கு இன்னைக்கு பேசிக்ஸ் பத்தி பேசலாம் வந்திருக்கிறேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணு பேமே எடுத்துட்டீங்கன்னா நீங்க சிலபஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் படிச்சிருக்கணும். என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th and 12th உள்ள மேத்தமெட்டிக்ஸுக்குன்னு ஒரு சில சாப்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் படித்து வச்சுருக்கணும். என்னென்ன சாப்டர்ஸ் அண்ட் அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாக ஒமிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, என்னென்ன டாபிக் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸ்டார்ட் வித் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. பைனாமியல் தியரமை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கட்டும், லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இந்த ரெண்டு சாப்டர்ஸையும் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அண்ட் தென் கிளாஸ் 12க்கு வந்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இன்டெகிரல்ஸ் நிறைய இருக்கும், அபவுட் 10 எக்ஸசைசஸ். ஸோ 11 எக்ஸசைசஸ் கிட்ட இருக்கும், இன்க்ளூடிங் மிஸ்லேனியஸ். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டடி த பேசிக்ஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரேஷன், அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இன்டெஃபினட் அண்ட் டெஃபினட் இன்டெகிரேஷன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்தா போதும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. வெக்டர் அல்ஜிப்ராவை 100% ஃபுல்லாக முடிச்சிருங்க. நான் முதல்ல சொன்னது எல்லாமே 100% அந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், எக்ஸப்ட் இன்டெகிரல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சப்ளிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ். சரியா, நமக்கு தேவைப்படுறது என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% யூனிட் வெக்டராக இருக்கட்டும், டாட் ப்ராடக்டாக இருக்கட்டும், கிராஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், இதை வந்து 100% நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ்னா என்னென்னு படிச்சிருக்கணும், டெஃபினட் இன்டெகிரல்ஸ் படிச்சிருக்கணும், அண்ட் கிராஃப் பேஸ்டு இன்டெகிரேஷனை நீங்கள் படிச்சிருக்கணும், விச் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் தான். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆங்கிளை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு குட்டியான ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சைன் அண்ட் காஸ் தீட்டாவோட கிராஃப்ஸை நீங்கள் மேஜர் தெரிஞ்சிருக்கணும். குவாடினேட் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஸ்லோப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் பேரபோலாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆகணும், பேரபோலாகும், ரெண்டுமே வெரி வெரி க்ரூஷியல். இன்னும் கொஞ்சம் நம்ம என்சிஆர்டி விட்டு வெளியே வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா, எஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன்ஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி. ஆல்சோ நீங்கள் வந்து ஜிபி படிச்சு வச்சுருக்கணும், விச் மீன்ஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் உள்ள ஃபேஸர் கான்செப்டை நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இந்த ஒரு லிஸ்ட்னால் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க இன் யுவர் நீட் ஜேர்னி 2 இயர்ஸில் உங்களோட ஸ்கூலில் மேக்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா 100% இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்குமே என்ன சொல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுமே பூஸ்ட் ஆகும். இது ஒரு சைடில் இருக்க, ஒரு வேளை நான் பிசிபி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், அப்போது நான் சாப்டர்ஸ்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுமே கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஆனால் ஃபுல்லாக அந்த சாப்டரோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதில் உள்ள ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் ஒன் திங். அனதர் திங், நீங்கள் இப்போ நான் சொன்னேன்ல இந்த சாப்டர்ஸ் எல்லாமே, இந்த சாப்டர்ஸை நீங்கள் வந்து ஏஐயில் வந்து ஃபீட் பண்ணி இதில் வந்து என்னென்னா கான்செப்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏஐட்ட கேட்கலாம், அதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும். அதே சமயம் நீங்கள் வந்து இதை ஃபிசிக்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொடு, அதை உட்காந்து சால்வ் பண்ணுறது கொஷின்ஸ் கொடு அப்படி நீங்கள் ஏஐட்ட கேட்டிங்கனாலே இட் செல்ஃப் வில் ஜென்ரேட் சம் கொஷின்ஸ் ஃபார் யூ, அண்ட் நீங்களும் அதை உட்காந்து சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபிசிக்ஸில் உள்ள மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு சால்வ் த என்டையர் என்சிஆர்டி இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ் ஃபார் பிசிபி ஸ்டூடெண்ட்ஸ். பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்சிஆர்டி சால்வ் பண்ணுறது உங்களோட போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் சால்வ் பண்ணிட முடியாது. எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினுமே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும்னு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்கள். மீதியை நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எழுதும் போதோ அங்கங்கே உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களும் ஏற்படும்ல, அதுதான் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை உட்காந்து படித்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள், அண்ட் அதில் இல்லையான கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். யுவர் என்டையர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வில் பி கவர்டு. ஸோ ஃபிசிக்ஸு முடிஞ்சு போச்சு. கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதில் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் கான்செப்ட்டு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் நீட் கெமிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? பேசிக்காக உங்களுக்கு நியூமெரிக்கல் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நியூமெரிக்கல் லைக்
ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் பர்சன்டேஜாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் நோட்டேஷனாக இருக்கட்டும், யூனிட் கன்வர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்டம்னா என்ன, ஒரு மாலிகுல்னா என்ன, ஒரு எலமெண்ட்னா என்ன, ஒரு காம்பவுண்ட்னா என்ன, ஒரு அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் மாஸ் நம்பர், வாட் இஸ் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டமோட பேசிக்ஸும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கெமிக்கலோட ஃபார்முலா வழி தெரிஞ்சிருக்கணும். அந்த கெமிக்கல் ரியாக்ட் பண்ணால் அதோட ரியாக்ஷன் ஈக்குவேஷன் எழுதி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், 10th படித்தது மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு மோல் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபரெண்டாக மோல் கான்செப்டில் படிக்கணும். ஸோ தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அடுத்து கிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸே நல்லா படிச்சிருவீங்க. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியில் கிராஃப்ஸுங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது உண்மையை சொல்ல போனால். ஹீட் அண்ட் எனர்ஜி பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஐடியா வச்சுருந்தா போதும். யூ வில் ஸ்டடி திஸ் இன் டீட்டெயில் இன் தெர்மோடைனமிக்ஸ், இன் ஃபிசிக்ஸ். அண்ட் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணங்கிற மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, லாகரிதம்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ். லாகரிதம்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ் போத் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலுமே ஒரு சில இடங்களில் அப்ளை பண்ணுவீங்க. மேஜராக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுற கான்செப்ட் தான் இந்த லாகரிதம்ஸ். ஸோ இதோட ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதை எப்படி சால்வ் பண்ணு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கட்டும், அது என்னென்ன ஃபார்மேட்டில் வரணும், அந்த ஃபார்மேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே யூ ஆர் ஆல் சார்ட்டட் இன் லாகரிதம்ஸ். கெமிஸ்ட்ரியில் உள்ள பேசிக்ஸும் ஃபிசிக்ஸ் உள்ள பேசிக்ஸும் கவர் ஆயிடும். ஃபைனலாக நீங்கள் பயாலஜிக்கு வந்துட்டிங்கன்னா 9th 10th நீங்கள் உருப்படியாக பயாலஜியில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து 9th and 10th உள்ள பேசிக்கான கான்செப்ட்ஸை ரிவ்யூ பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே 11th and 12th உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேசிக்காக 9th என்ன இருக்கோ அச்சடித்த மாதிரி வரணும்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் மேஜராக உள்ளது 9th உள்ளது 11th வரும், மேஜராக 10th உள்ளது 12th வரும். சரியா? ஸோ 9th 10th கான்செப்ட்ஸை பயாலஜி நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா என்சைட்லேருந்து தட் பி யூஸ்ஃபுல் ஃபார் 11th and 12th. கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேசிக்ஸே இல்லாமல் ஆகாயத்தில் கோட்டை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா உங்களுடைய கதி அதோ கதி தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்ஸை படித்து வச்சுருந்தா தான் அடுத்தடுத்து வர கான்செப்ட்ஸு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தடுத்து ஒரு கிராஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாம் அடுத்தடுத்து ஒரு ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அது நீங்கள் மேக்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக பார்ப்பீங்க. சரியா? அண்ட் பேசிக்கான பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை படிச்சிருந்தோம்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இன்னுமே இதெல்லாம் படிக்கலை, உங்களுக்கு இன்னுமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, எந்த ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க அதை. பிகாஸ் தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு பூஸ்ட் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். உங்களை ஒரு படி மேலே கூட்டு போகும். சரியா? ஸ்டெப் 0 ஸ்டெப் 1க்கு என்ட்ராக வாழ்த்துக்கள்.